ராகினி வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து நிவினை பார்க்குறாங்க. பார்த்தா நிவின் கூலாக வந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு. செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கூலாக பாட்டு கேட்குறியா நீ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்து நீ வந்து அந்த நிலத்தை வாங்க சொன்னேன் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்றாரு. என்னது ஆமாவா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் எப்போ சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னை ஏமாத்திருக்கியா நிவின், உன்னை உண்மையாக லவ் பண்ணேன் ஆனால் என்னை நீ ஏமாற்றிட்ட, உனக்கு வெக்கமா இல்லை இப்படி பண்ணுறதுக்கு, நான் உன்னை இப்படிலாம் லவ் பண்ணேன் இப்படி ஏமாத்திட்டி அப்படின்றாங்க. நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ ஏமாத்தலை, நீ எப்படியெல்லாம் ஏமாத்தின வந்து காவேரி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லியிருக்க, சொல்லி அவளை நம்ப வச்சுருக்க, அதனால தான் அவள் எனக்கு கிடைக்காம போயிட்டா, புரியுதா, நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் ரொம்ப சீனை போட்டுட்ருக்க. இங்கே பாரு, உன்னெல்லாம் ஏமாற்றலாம், தப்பே கிடையாது, ஒரு தடவை இல்லை நிறைய தடவை உன்னை ஏமாற்றலாம், ஏன்னா அதுக்கு தகுதியானவதான் நீ, புரியுதா. இப்போ கூட உனக்கு காவேரி தான் போச்சு இல்லை, அப்போ அவள் தான் மனசில் இருக்காளா, ஆமாம் நான் அவளை லவ் பண்ணேன், மனசில் இருந்தா உண்மைதான் அது, அப்போ இப்போவும் நீ அவளை லவ் பண்ணுற அப்படி தானே. இங்கே பார், தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத, புரியுதா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, கல்யாணம் ஆகிடுச்சுல அப்புறம் ஏன்ட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அது ஏன் இஷ்டம், உன் வேலை என்னமோ பார், புரியுதா. இங்கே பார் நிவின், நான் உன்னை விடவே மாட்டேன், நீ பண்ண வேலைக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவிப்ப, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன், அந்த காவேரி நீயும் தானே சேர்ந்து பிளான் பண்ணிங்க, அவளையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாங்க. ராகினி வந்து குமரனும் கங்கா வந்து ஃபாதரை பார்த்துட்டு வந்து எல்லா பைசையும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் காசு கொடுக்குறாரு. இந்த காசு பத்தாது, இது ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைம்மா இவ்வளோ தான் எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படின்னமா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ யமுனாவுக்கு ஃபீஸ் நிறைய கட்டணுமே, இவ்வளோ அமௌண்ட்டு வந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேறு ஒரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதராக சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. இவர் கூட வந்து துணி தைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்காரு. இவங்களுக்கு அந்த ஆர்டர் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, 2 நாள் எனக்கு 150 பீஸ் கேட்டு தைச்சி கொடுக்கணுமா, உங்களால் முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களால் முடியும்னா இந்த ஆர்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு கங்கா வந்து வாக்கு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு தைக்க போகிறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி 10 மணிக்கு மேலே இங்கே கடையில் யாரும் தைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் எல்லா மிஷினையும் ஏற்றி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லி தைக்க சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணதால் வந்து தைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து காவேரி வாட்ச் பண்ணி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை வந்து நம்ம விஜய் வந்து பணம் கொடுக்குறாரு காவேரிக்கு, அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே வந்து காவேரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மாமா கிட்ட கொடுக்குறாங்க. உன்னை கங்கா திட்டுறதால அவங்க மாமா வாங்க மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி. இதை பார்க்குற வந்து விஜய் வந்து, அப்போது இவ்வளோ நேரம் நீ கஷ்டப்படுது இந்த பணத்துக்காக வந்து உங்கள் வீட்டுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே, ஆமாம் என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த பொண்ணை பார்த்து யோசிக்கிறாரு காவேரி பற்றி விஜய். எப்படி இருக்கா இவளுக்காக யோசிக்க மாட்டேங்கிறா, எப்போவுமே அவங்க வீட்டுக்காக தான் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரியை பற்றி இதோட முடியுது.